வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 1500 rupees காஸ்ட் உள்ள ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க? இதில் ஒரு கேபினெட் இருக்குது, அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு கேபினெட் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இந்த கேபினெட்டை பொறுத்து தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ஸ்மால் கேபினெட் இருக்குது. இதில் ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர் சாக்கெட் இது ஃபிட் பண்ணிக்கலாம். கூடவே ஏசி மெயின்ஸ் கார்டு அல்லது டிசி இன்புட். எதுக்குன்னா ஒரு 4 வீலர் ஆட்டோமொபைல் வெஹிக்கிளுக்கு வேணாலும் இந்த யூனிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி மாடல், 4 கண்ட்ரோல் இருக்குது, இல்லை 3 கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பேனலும் இருக்குது. தேவைப்பட்டால் 3 அல்லது 4 ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். பவர் இண்டிகேட்டர் எல்இடி இருக்குது. இந்த இடத்துல வால்யூம், ட்ரிபிள், பேஸ், தென் சப்போட வால்யூம். நம்ம சப்பு கொடுக்கல, வெறும் ஸ்டீரியோ மட்டும் வேணும்னா இந்த பேனலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேபினெட் நம்மகிட்ட இருக்கான்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா அதற்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் செட் பண்ண போகிறோம். இது மெயின்ஸ் கார்டு வித் ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. எஸ்எம்பிஎஸ் இதில் 12 வோல்ட் அவுட்புட்டு, இதுலேயே 24 வோல்ட் அவுட்புட் வரக்கூடிய எஸ்எம்பிஎஸ் இருக்குது, 18 வோல்ட் வரக்கூடிய எஸ்எம்பிஎஸ் இருக்குது, 5 ஆம்பியர் இருக்குது, 10 ஆம்பியர் இருக்குது, 15 ஆம்பியர், 20 ஆம்பியர், இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. மானோ பவர் சப்ளை, சிங்கிள் பவர் சப்ளை. ஏன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவை என்னென்னா ஒரு பவர் ஆம்பிளிஃபையருடைய போர்டு. இதான் பவர் ஆம்பிளிஃபையருடைய போர்டு. ஓகே, இதுதான் மெட்டீரியல்ஸ். இதில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைன்னு சொல்லிட்டேன். இது 5 ஆம்பியர் இருக்கணும், மஸ்ட்டு, கண்டிப்பாக. ஓகே, இப்போது இன்னொன்று இருக்குது, இந்த மாதிரி பவர் இருக்குது. இது ஆம்பியர் கம்மியாக இருக்குது. இது 2 ஆம்பியர் மட்டும்தான். ஸோ இந்த ஆம்பியருக்கு இந்த சோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் பவர் ஆம்பிளிஃபையர் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஒரு TBA 3116 இருக்கக்கூடிய ஒரு ஐசி. ஓகே, ஏற்கனவே இந்த ஐசியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாடல் ரொம்ப முக்கியம். இந்த மாடலில் என்னென்ன இருக்குன்னா பவர் ஆம்பிளிஃபையர், இந்த ஹீட்ஸிங் கீழே ஐசி இருக்குது. ஓகே, இந்த ஐசியோட ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இந்த ஐசி ஒர்க் பண்ணும். எவ்வளோ வோல்ட்டு கொடுக்குறோம், எவ்வளோ ஆம்பியர் சோர்ஸில் இருக்கோ அதை பொறுத்து இந்த ஐசியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நாம் இப்போ கொடுக்குறது 12 வோல்ட். ஓகே, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா? இது ஸ்பீக்கருடைய அவுட்புட். நான் வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஸ்பீக்கருடைய அவுட்புட். ஸ்பீக்கருக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஓகேவா? கூடவே என்ன பண்ணுறோம், சப்ளை வோல்ட் கொடுக்கக்கூடிய இந்த டெர்மினல் ப்ளஸ் மைனஸ் இதில் இருக்குது. இந்த போர்ட்லேயே ஒரு ரெகுலேட்டர் பவர் சப்ளை இருக்குது, ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. அதனால் இதில் அவுட்புட் இந்த இடத்துல 5 வோல்ட் வெளியே வரும். இந்த 5 வோல்ட் எதுக்குன்னா நாம் ஒரு ப்ளூடூத் மாடலுக்கு தேவையான சப்ளை இதில் கொடுத்துக்கலாம். தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 ஐசி இருக்குது. இந்த ஐசி பிடி சர்க்யூட், பேஸ் டிபிள் சர்க்யூட் இருக்குது. இந்த இடத்துல 2 பேஸ் டிபிள் கண்ட்ரோல், இது பேஸ் ஸ்டீரியோ, ட்ரிபிள் ஸ்டீரியோ கண்ட்ரோல் இதில் இணைச்சிக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெர்மினல் ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல். கிட்டத்தட்ட டோட்டல் போர்டு எல்லாமே இந்த ஒரே ஒரு போர்டுக்குள்ளே அடங்கிறது. அவுட்புட்டும் 50 + 50 வாட்ஸ், டோட்டலாக 100 வாட்ஸ் பவர். நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபிடாலிட்டி. இதில் 24 வோல்ட்டுக்கே நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம 4 வீலர்ஸ் நிறைய இடத்துலலாம் 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே இல்லை வந்துருச்சு. இதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும், குறைஞ்சது 3 ஆம்பியர் இருக்கணும், இல்லைனா 5 ஆம்பியர்னால் ரொம்ப பிக் சைஸாக இருக்கும். கேபினெட் உடனே பெருசாகிடும். பேஸ் டிபிள் போர்டு ஒன்று வைக்கணும், அது ஒரு தனியாக சப்ளை எடுக்கணும். ஒரு ரெகுலேட்டர் சப்ளைக்கு ஒரு ஐசி யூஸ் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். அப்போ தான் ப்ளூடூத் மாடலுக்கு சப்ளை கொடுக்க முடியும். இதெல்லாம் இதில் எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு சிங்கிள் போர்டில் A to Z எல்லாமே கவர் ஆகிடுது. இதுக்கு தேவை எஸ்எம்பிஎஸ்லேருந்து ஒரு 12 வோல்ட் சப்ளை. இப்போ இந்த 2 இருந்தால் போதும், இது ஒர்க் பண்ணும். இவ்வளோ தான் கேபினெட்டு. கூட என்ன வேணும், ஒரு ப்ளூடூத் மாடல் ஒன்று வேணும். ஓகே,
அப்புறம் சிம்பிளாக அக்சசரிஸ் தான். ஒரு ஏசி மெயின்ஸ் கார்டு, 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல், ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட்டு, நாபு ப்ளஸ் பாட்டம் புஷ், நட் ஸ்க்ரூஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்தில் அசம்பிள் பண்ணிடலாம், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டயக்ராம் தெரியணும். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இதை அசம்பிள் பண்ணால் அவுட்புட் வரும்னு தெரியும். எங்கெங்கே ஒயர் எந்த இடத்துல சால்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் பிளாக் டயக்ராம். அதை தெரிஞ்சால் தான் இந்த அசம்பிளிங்குள்ளேயே வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. நான் அதனால தான் லாஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருந்தேன், சர்க்கியூட் கொடுத்துருந்தேன். ஒரு 2.1 ஹோம் தேட்டர், 2.1 ஹோம் தேட்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருந்தேன். பாருங்கள், ஒரு சர்க்கியூட் கொடுத்துருந்தேன். நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதுதான். இதை வந்து மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி டைம் இருக்கிறப்ப வரைஞ்சி பார்க்கணும். வரைஞ்சி பார்த்து தப்பு வருதா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். எப்போ வரைஞ்சாலும் தப்பு வரக்கூடாது. இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அசம்பிளிங்குள்ளேயே வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. ஒரு கேபினெட் வாங்கிட்டு மெல்ல மெல்ல ஒவ்வொரு அசசரி பற்ற வச்சுட்டு அதுக்கு இந்த ஒயர் எங்கே கொடுக்கலாம், அந்த ஒயர் எங்கே கொடுக்கலாம், அப்புறமேல் அந்த பேச்சே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே பிளாக் டயக்ராம் இருக்குது. பிளாக் டயக்ராம் மெமரியில் இருக்கணும், பக்காவாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அசம்பிளிங்குள்ளேயே வரணும், இல்லைன்னா வர வேண்டாம், சிக்கல் வரும். ஓகே, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இது சர்க்கியூட்டை மெமரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். மெமரி பண்ணி வரைஞ்சி வச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ பார்க்கலாம். இது அசசரிஸ் சிம்பிளாக. இப்போது இந்த ஆம்பிளிஃபயர் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே இண்டிவிஜுவலாக எல்லா காமெண்ட்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதுதான் அந்த மதர் போர்டு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டில் இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் இருக்குது. இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்குது. சேம் போர்டு தான். இந்த போர்டு கொஞ்சம் என்லார்ஜ் வெர்சல் இருக்குது உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி. இதில் 2 ஸ்பீக்கர் இருக்குது, அல்லது 8 இன்ச் ஊஃபர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ் வந்து 50 + 50 வாட்ஸ் வரும், கன்ஃபார்மாக வரும். இந்த இடத்துல சப்ளை வோல்ட்டு கொடுக்க போகிறோம். 12 வோல்ட்டு 5 ஆம்பியர் மினிமம் இருக்கணும். இந்த இடத்துல இந்த வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா அது என்னவா மாறும், உங்களுக்கு 5 வோல்ட்டாக மாறிடும். இந்த போர்டோட கேப்பபிலிட்டி 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம், தாங்கும். 24 வோல்ட்டு டிசி சோர்ஸாக இருக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது 24/0 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் அதுக்கப்புறம் நீங்கள் 5000 MFD கெப்பாசிட்டி 50 வோல்ட் போட்டிங்க அப்படின்னா வோல்ட்டு பூஸ்ட் ஆகி 36, 38 இப்படியெல்லாம் கூட வரலாம். அப்படி வரும்போது உடனே இம்மிடியேட்டாக இந்த போர்டு, இந்த மாடுல் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா? அதனால தான் டிசி சோர்ஸ் இல்லைன்னா எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, ஸோ இந்த 12 வோல்ட் இந்த இடத்துல 5 வோல்ட்டாக மாறிடும். இது ப்ளூடூத் மாடலுக்கு இந்த டேப்பிங் எடுத்துக்கலாம். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 கண்ட்ரோல் இருக்குது. ஸ்டீரியோ கண்ட்ரோல், மானோ கண்ட்ரோல் 2 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா ஸ்டீரியோ கண்ட்ரோல் ஒரே கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். மானோ கண்ட்ரோல்னால் லெஃப்ட் ரைட்டு கூட்டி குறைக்க முடியும் இண்டிவிஜுவலாக. ஸ்டீரியோனா ஒரே சாஃப்ட் இருக்கும். அதனால் வால்யூமை ஒரே அளவில் 2 சேனலையுமே கூட்டலாம் குறைக்கலாம். இந்த இடத்துல இதே மாதிரி இந்த இடத்துல ட்ரிபிள் கண்ட்ரோல், ஷார்ப்னஸ் வேணும்னா இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேஸ் கண்ட்ரோல், சிக்னல் இன்புட் இந்த இடத்துல ப்ளூடூத் மாடல்லேருந்து லெஃப்ட் சேனல் இன்புட், ரைட் சேனல் இன்புட், கிரவுண்ட், இவ்வளோ சிம்பிள். ஓகே, இந்த 2 இடத்துல என்ன இருக்குது சொல்லியிருக்கேன். இது ஒரு பிடி சர்க்கியூட்டுக்கு தேவையான ஐசி இந்த இடத்துல இருக்குது, 4558 JRC. ஓகே, இதுக்குள்ளே ஒரு ஐசி இருக்குது, TBA 3116D2 இருக்குது. இவ்வளோ சிம்பிள். அப்போது இந்த போர்டை பற்றிய டேட்டாஸ் எதை எடுத்தாலும் தெளிவாக தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா அசம்பிள் பண்ணுறது ஈஸி. ஓகே, பாருங்கள். இப்போ ஒரு அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு யூனிட், பார்க்கலாம். இதுதான் போர்டு. ஓகேவா? பாருங்கள், ஒரு மதர் போர்டு இருக்குது. தென் இந்த இடத்துல ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் டிஎம்கே சாக்கெட் இருக்குது, மெயின்ஸ் கார்டு இருக்குது. ஓகேவா? இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஓவராலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். தென் என்ன பண்ணுறேன், இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட்புட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு மதர் போர்டு இருக்குது. தென் எஸ்எம்பிஎஸ் இருக்குது சிம்பிளாக. இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரோல் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மாடுல் எப்படி இருக்குன்னா, இதில் மாடுல் வந்து ஒரு பிக் சைஸ் மாடுல். நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஓகே, FM mode.
ஓகே, இப்போது இது வால்யூம், பேஸ், ட்ரிபிள் ரெண்டில் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கிறேன். USB drive. நான் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரிபிள் பாஸ் பட்டன் அமுத்திட்டேன். பின் ட்ராப் சைலண்ட், எந்த வித டிஸ்டார்ஷனில் படு கிளியராக இருக்குது. எந்த இடத்துலையும் ஹார்ம் டிஸ்டார்ஷன் எதுவுமே இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை பற்றி சொல்லியிருக்கேன். கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் 100% பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஹீட் அதிகமாக உருவாகாது. ஃபஸ்ட்டு நமக்கு அதுதான் தேவை. இதெல்லாம் ஒருவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா, இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் நீங்களும் அசம்பிள் பண்ணணுமா அப்படின்னா இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கிட்ட ரெடியாக இருக்குது. கேபினெட்டு, நட்டு, ஸ்க்ரூ, ப்ளூடூத் மாடுல், பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு வித் பேஸ் ட்ரிபிள் 50+50 வாட்ஸ், தென் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே. டோட்டல் காஸ்ட் 1500 ரூபா. நீங்கள் வாங்கி அசம்பிள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அசம்பிள் பண்ண தெரியாது, அசம்பிள் பண்ண பீஸே வேணும் அப்படின்னாலும் சேம் ப்ரைஸ் தான், 1500 ரூபா. ஓகேவா, நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு 2.1 எப்படி அசம்பிள் பண்ணலாம் 1500 ருபீஸ்லன்னு சொல்லியிருக்கோம். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம், ட்ரிபிள் பேஸ் எல்லாமே வரும். எப்பவும் நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்க மாடுல் அந்த மாதிரி மாடுல். Bluetooth mode. FM mode. வேர்ல்ட் கப் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. ஆனா எப்படிமா தெரியும் கேட்டிட்டு இருக்கா? உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இத பத்தி தெரியணும்னா நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மகாயுத்தம் சிறப்பு முன்னோட்ட நிகழ்ச்சி நல்ல குவாலிட்டி இருக்கும். ஆண்டனா போடல, ஆண்டனா போடாம நல்ல சப்ஷன் இருக்கு. ஓகே, தமிழகத்தின் நம்பர் 1 FM ஹலோ FM. நம்ம ஈரோடு ஹலோ FM 92.7 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்கும். இப்போது உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலுடைய நோக்கம் நீங்கள் எல்லாருமே ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். உங்களுக்கு தேவையான டூல்ஸ், ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கும், வாங்கிக்கலாம். கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறோம். ஆன்லைன் ட்ரைனிங் நடத்திட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் ட்ரைனிங்கில் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம். இப்போது செல்ஃபோன் பற்றியா படிச்சுக்கலாம். சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி, ஆம்பிளிஃபையர், எஸ்எம்எஸ் பற்றி, இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றி, யூபிஎஸ் இன்வெர்ட்டர், இப்படி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம். நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.